பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்படைந்தே மோட்சமாய் செல்கிறேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்படைந்தே மோட்சமாய் செல்கிறேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்படைந்தே மோட்சமாய் செல்கிறேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு, பரலோகம் வர சொன்னாங்க, பயங்கர கூட்டமா இருக்குதா? ஏய் தள்ளு 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 தள்ளு, ஏய் தள்ளு போ, தள்ளு தள்ளு. எங்க போறீங்க? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? ஏய் நீ யாரு, பாஸ்டரா? நீ யாரு, வர்ஷிப் லீடரா? முன்ன பின்ன சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துருக்கியா? நீங்க யாராவது முன்ன பின்ன சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துருக்கீங்களா? நீ யாரு, பாஸ்டர் பையனா? நீ யாரு, நீ கிறிஸ்டியனா? நான் யாரு தெரியுமில? நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன். எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க தாத்தா கிறிஸ்டியன், எங்க தாத்தாக்கு தாத்தா கிறிஸ்டியன். 5 தலைமுறை நாங்க பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க. எங்களுக்கு ஆடல லிஸ்ட் இல்லையா? அது மட்டும் இல்ல, நானா எங்க ஜிசிசிகே கிமுக தலைவர் தான். கிமுக தெரியாதா? அதான் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம். அந்த கட்சியோட தலைவரே நான் தான்டா. போங்க எல்லாரும். நான் சொல்றது அந்த சட்டம் வரிசையா இருந்துல பரலோகம்னு வேற சொன்னாங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட வைக்க மாட்டாங்க. வாசிகளே, உங்கள் வேலை வரும் வரை அமைதியாக வரிசை காத்திருக்கவும், உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளவும். ஐயோ தலைவர் வந்துட்டாரு போல. தலைவா வணக்கம். ஏய் எல்லாம் அமைதியா இருங்கடா. என்னப்பா நீ ரெண்டு பேரும் எங்களே மறைக்கிற? ஏய் ஒழுங்கா நில்லு. தம்பி தம்பி ஒழுங்கா நில்லுங்கப்பா. எவ்வளவு நில்லுங்கப்பா. பரலோக நுழைவாயில் ஆவண சரிபார்க்கும் மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரிசையில வாங்க, சண்டை போடாது. யாரு என்னையா வரிசைலாம் சொல்றீங்க? நான் யாரு தெரியுமா? நான் ஸ்கூல்ல கியூல கிடையாது, பேங்க்ல கியூல கிடையாது, ஏன் ஈபில கூட கியூல கிடையாது. டாஸ்மாக்ல கூட நம்ம பசங்க தான் கியூல நின்னு சகலமா வந்து வாங்கிட்டு வருவாங்க. என்ன போய் நீங்க கியூல நிக்க சொல்றீங்க? முடியாது, கண்டிப்பா நீங்க லைன் வந்து தான் ஆகணும். சரி சரி, பொறுமையா இருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? உங்க பேர்? அதுதான் பிரச்சனை. என் பேர் தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல பேரை சொல்லணும். நீங்க உங்க பேர் சொல்லிதாங்க. நோவால இருந்து யோனா வரைக்கும், சகரியில இருந்து சகையு வரைக்கும் எல்லாரும் பேர் சொல்லிட்டு தான் போவோம். நீங்க பேர் சொன்னாதான் நான் உங்களை வந்து செக் பண்ண முடியும். சரி, என் பேர் வந்து பிரகாசம், அருமை பிரகாசம். இதுக்கு நல்ல சரி, அருமை பிரகாசம் இல்லைங்களே. உங்க பேர் இல்லையே. என்னது என் பேர் இல்லையா? இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், பிரகாசமா இருங்கன்னு சொல்லிதான் எங்க பேரண்ட்ஸ், அதாவது எங்க தாத்தா வந்து எனக்கு பிரகாசம்னு பேர் வச்சாங்க. அது மட்டுமா, எங்க கட்சி தலைவர்கள் எனக்கு அருமைன்னு சொல்லி இந்த அடைமொழியை கொடுத்து அருமை பிரகாசம்னு பேர் வச்சிருக்காங்க. என் பேர் இல்லையா? சரி, பிரகாசம் அருமைன்னு இருக்கான்னு பாருங்க. இல்ல, அப்படியும் ஒரு பேர் இல்லை. தம்பி நீ வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்டிவ் செக் பண்ணி பாருங்க. வேகமா பாரு. நம்ம கட்சியில உள்ள பசங்க இவ்வளவு அழகா வேலை பார்ப்பாங்க. நல்லா தேடி பார்த்துட்டா உங்க பேர் இல்லை. உன் பேர் இல்லையா? ஏய், இந்த சர்ச்சுக்கு பாத்தியா, எல்லா விசுவாசிக்கும் என் பேர் தெரியும். இந்த சர்ச்சில் மேல இருக்கிற பெல்லுல இருந்து அடியில் இருக்கிற கல்லு வரை என் பேர் பொறிக்கப்பட்டது. அன்பளிப்பு அருமை பிரகாசம். அந்த ஏசி, அந்த டியூப் லைட், ஒவ்வொரு பெஞ்ச் எல்லாத்துலயும் என் பேர் இருக்கும். நம்ம இந்த புக்ல என் பேர் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனா இயேசுவின் கட்டளையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதனால
நீங்க பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் உங்க பேர் இங்க இருக்கு. ஞானஸ்தானமா? இது கூட எங்க சபையில அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் அதை ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டேன் போல. ஞானஸ்தானம் என்னவா? சரி, நம்ம மேல இடத்துல பேசிக்கலாம். இவருக்கு பாவம். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக ஆள் வந்துருவாங்க. தேங்க்யூ. ஓகே. டேய் எங்கடா? எங்கடா கூட்டிட்டு வரீங்க? பரலோக நுழைவாயில் ஆவண சரிபார்ப்பு மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடுத்தது பரலோகந்தாய பேச்சு பரிசுத்தந்தாய மூச்சு பரலோகந்தாய பேச்சு பரிசுத்தந்தாய மூச்சு. உங்க பேர் சொல்லுங்க. தம்பி, என் பேரு சகாய், சாட்டு சகாய். ஏசப்பா உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் என் பேரண்ட்ஸ் எனக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் போனானே, நான் அவன மாதிரிலாம் இல்லை. உலகத்திலே நல்ல பவர்ஃபுல்லான பாஸ்டர்டா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அதனால நம்ம பேர் கண்டிப்பா முதல்ல இருக்கும். செக் பண்ணப்பா. இல்ல, உங்க பேர் இதுல இல்ல. சாட்டு சகாயம் பேர் இல்லையா? நல்லா செக் பண்ணுப்பா. எஸ்ல செக் பண்ணு. ஒருவேளை தமிழ்ல போட்டிருந்தா உப்பு சகாயம் இருக்கும்பா. செக் பண்ணு. இல்ல, ரெண்டுத்துலயுமே உங்க பேர் இல்ல. என்னப்பா ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு நேரம் பேசுறேன், பேர் இல்ல சின்ன பிள்ளைத்தன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் என்னோட பேப்டிசம் சர்டிஃபிகேட் கையோட எடுத்து வந்திருக்கேன். புரிப்பா, எப்படி இதுல என் நேம் இருக்கும், பார்த்து கிராஸ் செக் பண்ணு பாரு. டைம் ஆகுதுப்பா, டைம் இல்ல. இல்லையே, இதுல பரிசுத்தாவின் முத்திரை இல்லையே. நீங்க ஜலத்தினால் பிறந்திருக்கிறீங்க, ஆனா ஆவினால பிறக்கல. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால பிறந்திருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். ஏய் தம்பி, நிப்பாட்டுப்பா. உன்கிட்ட நான் பிரசங்கத்தை கேட்க வரல. பேர் இருக்கான்னு பார்க்க சொன்னா பேர் இல்ல, அது இல்லைன்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறீங்க. என் சர்டிபிகேட் கொடு. எங்க போய் யாரை பார்த்து எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். சின்ன உங்களை கூட்டிட்டு போக எங்க இடத்துக்கு கூட்டு போக வந்துட்டாங்க. ஐயோ, இவரு எதுவும் சொல்றாரு. பரலோகத்துக்கு போக முடியாது போலயே. அடுத்து உங்க பேர் சொல்லுங்க. ஜப ஜெயமணி. அப்பா பேரு அன்புமணி, அம்மா பேரு அண்ணா. ஜபாலய வீதி, அபுதாபி. இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஜபம் ஜபம் ஜபம். இல்லையே, நீங்க சொன்ன பேர் இங்க இல்லையே. ஜபம் ஜெயமணி இல்ல. துபாய் அட்ரஸ் இருக்கு. சேம் நேம். துபாய் அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஒரு 2 3 நல்லா பண்ணி பாருங்க. சொன்ன பேர் இல்ல. கன்ஃபார்ம் தானே? அப்பா இவ்வளவு நேரம் ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. எங்க போயிடுவானு பார்த்தேன். அப்பா சாமி, ஒரு விடுதலை. ஜபம் பண்ற பேர்ல சும்மா லபன்னு கத்திக்கிட்டு பக்கத்துல இருக்க முடியல. வந்தாலும் வந்தான், எப்பா உயிரை வாங்க வந்தான். அவன் கொடுத்த ப்ரெஷர்ல என்ன சாமி. ஜபம் பண்ற பேர்ல வந்து சேர உடைக்கிறது என்ன, என்னடா அவன் கேட்டா அந்நிய பாஷன்றான், அபிஷேகன்றான், லபன்றான். என்னடா இங்கேந்திரா வந்தீங்கன்னு பார்த்தா சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறான்றான். வெள்ளிக்கிழமை ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, ஆபீஸ்ல இவனால வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுட்டான் ஒருத்தனுக்கு. அவன் கொடுக்குற பிரச்சனை என்னால ஒண்ணுமே முடியல. என்ன சொல்றது? இது உங்க பேர் இல்லையா? இவன் வந்து பக்கத்துக்கு இருக்காங்க. அவன் பண்ற சாஸ்திரம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுவான். அதான் வந்து ஜபம் வந்து அன்னி உபவாச ஜபம் இருக்காமே. அதான் அவன் பேர்ல நான் வந்து அவனுக்கு உபவாச ஜபத்தை போட்டேன். எனக்கு அவன் போட்டான்ல, எங்க பரவத்துக்கு போயிடக்கூடாதுன்னு போட்டேன். 7 நாள் உபவாசம் போட்டாரு. ஆண்டவன் இருக்காண்டா, ஜபமணி இருக்கான். என் பேர் விடுங்க, அவன் பேர்ல இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எண்ணில் பொங்குது. ஜபமணி ஒளி சந்தோஷம் எண்ணில். அடுத்தது உங்க பேர் சொல்லுங்க. What's up, bro? How's your day? Actually, பரலோகத்துல ஏதோ கிராண்ட் பார்ட்டின்னு சொன்னாங்க. அதான் இவ்வளவு ஃபியூல் அடிச்சு புடிச்சு நானும் வந்துட்டேன். கிராண்ட் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க லிஸ்ட்ல கண்டிப்பா என்னோட பேர் இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்பதான் நான் கம்யூனியன் கூட எடுத்துட்டு வர்றேன்.
அது இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்லுங்க. நான் பரலோகத்துல போய் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தெரியாதா? பரலோகத்துல கூட இந்த இமீடியட்டா பிளாஷ் கார்டு மாதிரி கண்டுபிடிக்க மாட்டீங்களா? உலகத்துல நடக்கிற எல்லா பார்ட்டிலையும் வந்து நேம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பேர் தெரியலன்னு சொல்றீங்க. சரி ஓகே, இருந்தாலும் செக் பண்ணுங்க. என்னோட பேர் யூக்ரிஸ்ட் யோனா. நான் வந்து எல்லா கம்பெனியும் அட்டெண்ட் பண்ணுவேன். அத மாதிரி எல்லா பார்ட்டியுமே அட்டெண்ட் பண்ணுவேன். அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இந்த யூக்ரிஸ்ட் யோனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல யூக்ரிஸ்ட் யோனான்ற பேர் இல்ல. பேரே இல்லையா? நல்லா செக் பண்ணி பாருங்க. பார்ட்டி யோனான்னு இருக்கும். இத பாருங்க, நான் அட்டெண்ட் பண்ண கம்யூனியன் பார்ட்டி லிஸ்ட் எல்லாம் இதுலயே இருக்கும். யூக்ரிஸ்ட் வாழ்க, யூக்ரிஸ்ட் வாழ்க. இல்ல உங்க பேர் இல்லையே. பேர் இல்லையா? இப்ப பாருங்க, இன்னும் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஏன் சாக் மக்களே, நீங்களும் என்ன மாதிரி தானே எல்லா கம்பெனியும் எல்லா பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட என்னோட பேர் இல்லைன்னு சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, என்னோட பேர் இருக்கணுமா வேணாமா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அபாத்திரமா தேவனுடைய பந்தியில பங்கு பெற்றதுனால உங்களால பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப நான் இவ்வளவு நாளா கம்யூனியன் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணி பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சதெல்லாம் தப்பா? அப்ப நான் பரலோகத்துல போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண முடியாதா? தப்பு. அதனாலதான் உங்க பேர் இல்லை. அப்ப எங்கதான் போய் நான் பார்ட்டி என்ஜாய் பண்றது? உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படியா? இவங்கதான் அந்த பாடி கார்ட் சார். பூலோக வாசிகளே, உங்கள் வேலை வரும் வரை அமைதியாக வரிசையில் காத்திருக்கவும், உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளவும். அடுத்து பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று சேர்வேனோ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஜோசப். உங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த பரலோகத்தில் பிரவேசிக்கலாம். நன்றி. அடுத்து உங்க பேர் என்ன? ஜான். உங்க பேரும் இடம்பெற்றிருக்கு. இந்த பரலோகத்தில் பிரவேசிக்கலாம். அடுத்து ஜென்ஸ்லின். ஓகே, உங்க பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த பரலோகத்தில் பிரவேசிக்கலாம். நீங்க தான் கடைசி. வாங்க. உங்க பேர் என்ன? அடுத்து யாராவது இருக்கும்போது இல்ல, நீங்க தான் கடைசி. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் கேட்லிஸ் கெனடி. என் பேர் கேட்லிஸ் கெனடி. இப்போ பார்த்தீங்களா, எல்லாரையும் நான் அனுப்பி வச்சேன்ல, இதே மாதிரி தான் நான் இப்போ எல்லாரையும் ஊக்குவிச்சு நான் பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுருக்கேன். என் பேர் கேட்லிஸ் கெனடி. என் பேர் இருக்கான்னு சொல்லுங்க. இல்லைங்களே, உங்க பேர் இதுல இல்லையே. என்னது, என் பேர் இல்லையா? ஐயோ, இந்த சபையே நான் ஊக்குவிச்சதுனால தான் பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் எவ்வளவு பேரை ஊக்குவிச்சு ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருக்கிறேன். நான் என்கரேஜ் பண்ணதுனால எவ்வளவு பேர் வந்து கூட்டம் நடத்திருக்கிறாங்க, மெசேஜ் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் பைபிள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். என் பேர் இல்லைன்றீங்களே மக்களே. இப்போ நீங்க நம்ம பூலோகத்துல இருக்கிறப்போ கடைக்கு போய் 10 பொருள் வாங்குறோம், ஒரு பொருள் ஃப்ரீயா கேட்கிறோமா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு பேரை நான் பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கேன். என் பேர் அதுல இருக்கணுமா இல்லையா? அப்ப என் பேர் இல்லைன்னு சொல்றீங்களே. நீங்க என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நான் உள்ள போய் அங்க உள்ள கூட்டத்தெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு உள்ள வேலை இருக்கு. இல்ல, நீங்க தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ்வளவு காரியத்தை, இவ்வளவு விஷயத்தை நீங்க பண்ண, மற்றவங்களுக்கு நீங்க பண்ண, நீங்க அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதனால உங்களால பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. உங்களை கூட்டிட்டு போங்க யாரும் வந்துட்டாங்க. அங்குள்ள தேவ ஜனங்களே, நான் இப்போ நகரத்துல இருந்து ஓடி வந்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கல்ல, இப்போ நடந்த எல்லா கேரக்டர்ஸும் நம்ம லைஃப்ல இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்ம பக்கத்துல கூட இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கேரக்டர் கூட, இந்த குணாதிசயம் உள்ள ஒருத்தர் கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியல. ஸோ நம்ம இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எத்தனையோ பேரை என்கரேஜ் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். ஆனா என்னாலேயே இதுக்குள்ள போக முடியல.
ஸோ நம்ம இதன்படி நம்ம வாழாம பைபிள்ல இருக்கிறபடி நம்ம வாழ்ந்து தேவ சித்தத்தை இந்த பூமியில செய்வோம். தேவ சித்தத்தை செய்யறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நம்மளால பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஏன்னா நம்ம கடைசியில போயிட்டு நான் வந்து அந்நிய பாஷை பேசினேன், சுவிசேஷம் அறிவிச்சேன் அப்படின்னு சொன்னா தேவன் நான் உன்னை அறியல நீ போ அப்படின்றாரு. அதனால நம்ம அதன்படி வாழ்ந்து காட்டணும். அப்ப மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சரி, இப்ப என் பேர் இல்லைன்ட்டீங்க, நான் நரகத்துக்கு போறேன், அங்க ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி நான் பரலோகத்துக்கு